இமாச்சல பிரதேச மாநிலம் மணாலியில் நடைபெற்ற குளிர்கால திருவிழாவில் அம்மாநில பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்தபடி பல்வேறு நாட்டுப்புற பாடல்களுக்கு உற்சாகமாக நடனமாடினர். அந்த பெண்களின் நடனத்தை சுற்றுலா வந்த ஏராளமான பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். இவ்விழாவின் போது குலு மாவட்டத்தின் உள்ளூர் நாட்டுப்புற பாடல்கள் பாடப்பட்டு அதற்கேற்ப பெண்களும் நடனமாடினர். ஆப்பிரிக்க நாடான சோமாலியா கடற்பகுதியில் 15 இந்தியர்களுடன் வணிக கப்பல் கடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடத்தப்பட்ட கப்பலை சுற்றியிருக்கும் நிலைமையை இந்திய கடற்படை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், கடல்சார் ரோந்து விமானமும் கப்பலுடன் தொடர்பை ஏற்படுத்தி பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாகவும் இந்திய கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். தன் மீதான விசாரணைக்கு தடை கோரிய நடிகர் விஜய் சேதுபதியின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. நடிகர்கள் விஜய் சேதுபதி மற்றும் மகா காந்தி தாக்கிக் கொண்ட விவகாரத்தில் விஜய் சேதுபதி மீது கிரிமினல் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விசாரணைக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தார். தன் மீது அவதூறு பரப்பியதாக விஜய் சேதுபதி தரப்பில் கூறப்பட்ட நிலையில் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து வழக்கை கீழமை நீதிமன்றத்தில் சந்திக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னையிலிருந்து குவைத் செல்ல இருந்த ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 138 பயணிகளுடன் வியாழனன்று இரவு 7 மணிக்கு குவைத் செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்று இரவு புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானம் குவைத் சென்று சென்னைக்கு திரும்ப வேண்டிய 150 பயணிகள் குவைத் விமான நிலையத்தில் தவித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூர் மற்றும் காசிமேடு கடற்கரை பகுதிகளில் இறந்து கரை ஒதுங்கும் ஆமைகளால் மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சமீபத்தில் அம்மோனியா வாயு கசிவு மற்றும் எண்ணெய் கழிவுகள் கடலில் கலந்ததால் மீன்கள் செத்து மிதப்பதாக மீனவர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் இறந்து கரை ஒதுங்கும் ஆமைகளை சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக வரும் 15ஆம் தேதிக்குள் பொதுமக்கள் ஆலோசனைகளை தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைக்கும் மாநிலங்களில் உள்ள சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரே தேர்தல் குறித்த சட்டங்களில் திருத்தம், நிர்வாக கட்டமைப்பு மாற்றம் உள்ளிட்டவை குறித்த ஆலோசனை பரிந்துரைகளை இணையதளம் மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக பொதுமக்கள் அனுப்பலாம் என ஒரே தேர்தல் குழு செயலாளர் தகவல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் புகுந்து தாக்குதல் நடத்திய வழக்கில் உண்மை கண்டறியும் சோதனைக்கு குற்றம் சாட்டப்பட்டுள்ள பெண் மறுப்பு தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களுக்கு டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் 8 நாட்களுக்கு போலீஸ் காவலை நீட்டித்துள்ளது. இந்நிலையில் லலிதா, மகேஷ்குமார் மற்றும் அமோல் ஆகியோர் பாலிகிராப் சோதனைக்கு ஒப்புதல் அளித்தனர். ஆனால் உண்மை கண்டறியும் சோதனைக்கு நாடாளுமன்றத்திற்கு வெளியில் வண்ண புகையை வீசிய நீலா என்ற பெண் மறுப்பு தெரிவித்துள்ளார். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான அணிகள் தரவரிசை பட்டியலை ஐசிசி வெளியிட்டுள்ளது. கேப்டவுனில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக வியாழனன்று நடைபெற்ற 2வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா வென்று தொடரை 1-1 என சமன் செய்தது. இந்த நிலையில் புள்ளி பட்டியலில் ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியை விட ஒரு ரேட்டிங் புள்ளி கூடுதலாக பெற்று முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இந்திய அணி 117 ரேட்டிங் உடன் 2வது இடத்திலும், இங்கிலாந்து அணி 3வது இடத்தையும் பிடித்திருக்கிறது. சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் நிலையத்தில் கங்கா காவேரி ரயில் மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். சனியன்று அதிகாலையில் விம்கோ நகரிலிருந்து திருவொற்றியூர் நோக்கி வரும்போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. 20 பெட்டிகளை கொண்ட அந்த ரயிலின் குளிர்சாதன மற்றும் சமையலறையின் பெட்டிகள் உட்பட 7 பெட்டிகள் கல்வீச்சில் சேதமடைந்துள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் போதை ஆசாமிகளாக இருக்கக்கூடும் என்று சந்தேகம் எழுந்துள்ளது. சென்னை துரைப்பாக்கத்திலிருந்து கோயம்பேட்டிற்கு காய்கறி வாங்க வந்த டெம்போ ஈக்காட்டுத்தாங்கல் மேம்பால தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. டெம்போ தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் ஓட்டுநர் மற்றும் உடன் பயணித்தவர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். முக்கிய சாலையில் விபத்துக்குள்ளானதால் அப்பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தில் பூங்காளியம்மன் கோவில் கலசத்தை திருடிய நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கோவில் உச்சியில் உள்ள கலசத்தை திருடிய மர்ம நபர் ஒருவர் கோபுரத்திலிருந்து கீழே இறங்கும் போது அவரை பிடிக்க பொதுமக்கள் முயற்சித்துள்ளனர். இந்த நிலையில் அவர் தப்ப முயன்று மேலிருந்து கீழே குதித்த போது கால்களில் அடிபட்டும் கோவில் கலசம் குத்தியும் காயமடைந்தார். இதனையடுத்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரை கைது செய்தனர்.
நடப்பாண்டில் மாநிலங்களவையைச் சேர்ந்த 68 எம்பிக்கள் ஓய்வு பெற உள்ளதாக மாநிலங்களவை அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்துடன் 57 எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் 9 மத்திய அமைச்சர்கள் உட்பட 60 பாஜக எம்பிக்கள் இந்த பட்டியலில் உள்ளனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து 10 எம்பிக்களும், மகாராஷ்டிரா, பீகார் மாநிலங்களில் இருந்து தலா 6 எம்பிக்களும் ஓய்வு பெற உள்ளனர். இந்த பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் எவரும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை அடையாறில் கல்லூரி மாணவி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை காரைக்குடியைச் சேர்ந்த சண்முகேஸ்வரி தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படித்து வருகிறார். கடந்த 15 நாட்களாக உறவினர் வீட்டில் தங்கி கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தில் பயிற்சிக்காக சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் இந்திராநகர் 2வது தெருவில் பெட்ரோலை தலையில் ஊற்றிக்கொண்டு தீக்குளித்துள்ளார். அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ள நிலையில் அடையாறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கம் வருமான வரித்துறை அலுவலக கழிவறையில் மாற்றுத்திறனாளி அலுவலர் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாப்பூரை சேர்ந்த கார்த்திகேயன் நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் கடந்த 30 வருடங்களாக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று கழிவறைக்கு சென்ற அவர் அங்கேயே மயங்கி கிடந்துள்ளார். இதனை பார்த்த சக ஊழியர்கள் கார்த்திகேயனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ராஜஸ்தானில் பயணிகள் விரைவு ரயில் தடம் புரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோட்டா சந்திப்பு அருகே ஜோத்பூர் போபால் பயணிகள் ரயில் சென்று கொண்டிருந்தது. அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென 2 பெட்டிகள் மட்டும் தடம் புரண்டன. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்த ரயில்வே துறையினர் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர். கள்ளர், மறவர், அகமுடையோர் ஆகியோரை தேவர் சமுதாயம் என்று அறிவித்த அரசாணையை நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் அமர்விற்கு முன்பு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பிற்காக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. டெல்லியில் கைது செய்யப்பட்ட ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாதிக்கு பாட்டியாலா நீதிமன்றம் 7 நாட்கள் விசாரணை காவல் வழங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு பயங்கரவாத செயல்களை ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்புடன் இணைந்து செயல்படுத்திய பயங்கரவாதி ஜாவித் மட்டு டெல்லியில் கைது செய்யப்பட்டார். பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 7 நாட்கள் விசாரணை காவல் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. தெலங்கானாவில் பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டத்தை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மகாலட்சுமி திட்டம் என்ற பெயரில் அரசு பேருந்துகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இலவசமாக பயணித்து வருகின்றனர். இதனால் வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனையடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் நூதன முறையில் பிச்சை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை தங்க வியாபாரிகளிடம் மதுரை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் அத்துமீறிய வழக்கில் விமான நிலைய பாதுகாப்பு இயக்குநர்கள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி துபாய் நாட்டிலிருந்து முறைப்படி வரி செலுத்தி உரிய ஆவணங்களுடன் வாங்கி வந்த தங்கத்தை பறிமுதல் செய்ததோடு அடித்து துன்புறுத்தியதாக இலங்கை கொழும்புவைச் சேர்ந்த முகமது இஷாதிர் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணையில் அடிக்கடி இதுபோன்ற புகார்கள் வருவதாக தெரிவித்த நீதிபதி விமான நிலைய பாதுகாப்பு தென்மண்டல இணை இயக்குனர், மதுரை விமான நிலைய இயக்குனர் மற்றும் சுங்கத்துறை ஆணையர் பதிலளிக்க உத்தரவிட்டார். மேலும் சம்பவம் நடைபெற்ற நாளின் விமான நிலைய சிசிடிவி காட்சிகளை விசாரணை முடியும் வரை பாதுகாக்க விமான நிலைய இயக்குனருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைத்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் தமிழாக்கம் சரியாக மொழிபெயர்க்கப்படாமல் ரத்து செய்யப்பட்ட என்எல்சியின் சுரங்க எந்திரங்கள் தொழிற்பயிற்சிக்கான எழுத்துத் தேர்வு மீண்டும் தொடங்கியது. தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த தேர்வில் 709 மாணவர்கள் தேர்வு எழுதினர். கடந்த மாதம் 17ஆம் தேதி நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்திற்கு வீடு மற்றும் நிலம் கொடுத்தவர்களுக்கு மட்டும் நடைபெறவிருந்த சுரங்கத்தில் உள்ள எந்திரங்கள் தொழில் பயிற்சிக்கான எழுத்துத் தேர்வில் கொடுக்கப்பட்ட வினாத்தாளில் தமிழாக்கம் சரியாக மொழிபெயர்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டை அடுத்து தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 5850 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் தங்கம் சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 46,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனைத் தொடர்ந்து வெள்ளி நேற்றைய விலையில் மாற்றமின்றி கிராமுக்கு 78 ரூபாய்க்கும் கிலோவுக்கு 78,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காசா மனிதர்கள் வாழ தகுதியில்லாத இடமாக மாறிவிட்டதாக ஐநா மனிதாபிமான குழு தலைவர் கவலை தெரிவித்துள்ளார்.
ஹமாஸ் இஸ்ரேல் மோதல் தொடங்கி 3 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை 22,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாகவும் 60,000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மனிதாபிமான அடிப்படையில் 20 லட்சம் மக்களுக்கு உதவுவது பெரும் சவாலாக உள்ளதாகவும் ஐநா உதவிக்குழுவைச் சேர்ந்த 142 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். காசாவில் 10 லட்சத்துக்கும் மேலான குழந்தைகள் நோய் பாதிக்கப்படும் நிலையில் உள்ளதால் அத்தியாவசிய உதவிகளாவது கிடைக்க சர்வதேச சட்டத்தின் கீழ் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என தெரிவித்துள்ளார்.